போதுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாயசம் சேனல். இன்னைக்கு அம்பத்தூர்ல தாங்கல் பார்க் கிட்ட இருக்கிற ஒரு ரோட் சைட் ஷாப். நிறைய கடைகள் இருக்கு. அங்க சமோசா, பஜ்ஜி, அப்புறம் கச்சோரி அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம்ல போடுறாங்க. ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 o'clock வரைக்கும் இங்கே ஸ்நாக்ஸ் இருக்கும். இங்க நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அங்க இருக்கிற லிமிடெட் டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் தான். வாங்க இப்போ ஒவ்வொரு டிஷ் என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோம் ட்ரை பண்ண ஒரு விஷயம் என்னன்னா சமோசாங்க. சமோசா என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ அது மேலே சுண்டல் ஊற்றி சும்மா சூப்பராக கொடுக்குறாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். நல்லா சுட ஈவினிங் கொடுக்குறாங்க. அதை பார்த்தாலே டெம்ட் ஆகி ஒரு பிளேட் சமோசா சுண்டல் கொடுத்துருவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி நானும் வாங்கிட்டேன். ஸோ வாங்கி அதை சாப்பிட்டோம். ஸோ டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. சூடாக தான் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. போட காலி ஆகிட்டே இருக்குங்க சமோசா, பஜ்ஜி எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சமோசா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரமாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் டேஸ்ட்ல இருந்ததுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு வேணுமான்னு கேட்டு வெறுப்பேத்தியே சாப்பிட்டேன். அந்த அளவு இருந்தது டேஸ்ட்டு. அதுலேயும் கடைசியில் அவங்க சாட் மசாலான்னு ஒன்று போடுவாங்க. அது போட்டு சாப்பிடும்போது இன்னும் அற்புதமாக இருந்தது. அந்த இதில் வந்து ஸ்வீட்டு, காரம் அப்படின்னு மின்ட் சட்னி அப்புறம் மீட்டா சட்னின்னு 2 கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஊற்றி சாப்பிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு பார்த்தீங்களா, அது மீட்டா சட்னி ஸ்வீட், அதை போட்டு குடிச்சாங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கிட்டாங்க. மீன்வேல் நான் வந்து போயிட்டு இந்த ஜிலேபியை வாங்கிட்டேன். ஜிலேபி வந்து வேற லெவலுங்க. கலர்ல ஆட் பண்ணாம பியூரா கரெக்டான ஸ்வீட்ல வேற லெவல்ல இருந்தது. அந்த ஜிலேபி மஸ்ட்ரை இந்த கடையில அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அந்த பஜ்ஜி சுட கொடுத்தாலும் அது கொடுக்குற சட்னி ஒன்று கொடுக்குறாங்க, தக்காளி சட்னி ஒன்று. அதுக்காகவே நீங்க அங்க போகலாம். அங்க பாத்தீங்கன்னா மீட்டா சட்னி அப்புறம் மின்ட் சட்னி அப்படின்னு 2 விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சட்னியை தான் இப்ப பாக்குறீங்க. மீட்டா சட்னி ஆரஞ்சு கலர்ல இருக்கும், மின்ட் சட்னி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அதை தாண்டி இங்க கச்சோரின்னு ஒன்று இருக்கும். கச்சோரியும் சுண்டல் ஒன்று சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். அந்த மாதிரி தான் குவான்டிட்டியும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இங்க அம்பத்தூர் துர்காத்தம்மன் கோயிலேருந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல 3வது கடை தாங்க இருக்குது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மசாலா பூரி கடை, அந்த கடை பக்கத்துல இந்த கடை இருக்குங்க. போய் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப வர்த்தாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.